வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். 2024ஆம் ஆண்டு இன்று நாம் சித்திரை புத்தாண்டை கொண்டாடினாலும் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே 18ஆம் தேதி 15 வருடங்களுக்கு முதல் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் அந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024ஆம் ஆண்டு தமிழர்களாகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான தீர்மானமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக தமிழர்களின் அடையாளத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டு தேர்தல்கள் நிறந்த வருடங்களாக இருக்கக்கூடும். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இவ்வாறான தேர்தல்கள் நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் ஒரே ஒரு விடயத்தை மற்றும் மனதிலே வைத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தலிலே முடிவுகளை எடுக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு இன்று நாங்கள் சித்திரை கொண்டாடுறோம். ஆனால் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே 18ஆம் தேதி 15 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலிலே அந்த இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்டு 15 வருடங்கள் அடுத்த மாதம் பூர்த்தியாக போகின்றது. இந்த 15 வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாமல் நீதிக்காக கோரிக்கொண்டு நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக எம்முடைய இனம் சார்ந்த எம்முடைய இனத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய வகையாக, எம்முடைய இனத்துக்கு கேட்கும் நீதி கிடைக்கக்கூடிய வகையான தீர்மானங்களை எம்முடைய மக்கள் எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த சொல்ல விரும்புகிறேன். இன்று பார்த்தேன், நேற்றைய தினம் பார்த்திருந்தேன், ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நிமால் சிறிபால டி சில்வா என்ற அமைச்சர் இருக்கின்றார். தலைவர், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் கூட அந்த அமைச்சர் அந்த அவருடைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருப்பார். நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று நீதி கோருமே தவிர, நாங்கள் இந்த ஊழல் மோசடிகள் செய்யும் அமைச்சு பதவியிலோ இல்லாட்டி அமைச்சு பதவியில் ஊழல் மோசடி செய்கிறவர்கள் எங்களோட பக்கம் எடுக்கிறதோ நாங்கள் ஒரு ஊழலும் செய்ய போகிறதில்லை. அந்த வகையிலே இந்த 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையாக தீர்மானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சித்திரை தமிழ் புது வருட வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை. எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் அதிபர் தேர்தலின் போது தமிழரசு கட்சியை யார் ஆதரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இதுவரை எவ்வித ஆலோசனைகளையும் முன்னெடுக்கவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஊடகங்களில் கருத்துக்கள் வெளிவருகிறது. என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் கூறுவதன் பிரதான காரணம், தொடர்ச்சியாக அதிபர் தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என சில கருத்துக்கள் நிலவுகின்றன. எனது தனிப்பட்ட கருத்தாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம். வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பை பொறுத்தவரையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை, காணவும் முடியாது என்பது என்னுடைய கருத்து. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அல்லது பொதுவானவர்களையோ அடையாளம் காண்பது என்பது கடினமான விடயம். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்திற்கு மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இருப்பதாக நான் காணவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர். அதிபர் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படும் போது, வேட்பாளர்கள் தேர்தலில் நிறுத்தப்படும் போது அந்த நேரத்தில் கட்சி ஒரு தெளிவான முடிவை எடுக்கும் என தெரிவித்தார். தேவையற்றது அல்லது அதில் ஆர்வமில்லாத கருத்தாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படும் போது, வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிப்பாட்டப்படும் போது, குறிப்பாக அந்த நேரத்தில் தான் நான் நினைக்கின்றேன் கட்சி ஒரு
தெளிவான முடிவு எடுக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கருத்துரையாடல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது கட்சிகளுக்கிடையில். குறிப்பாக டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில் ஒரு இறுக்கமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கச்சதீவு விடயம் தொடர்பாக கதை உச்சம் பெற்றிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் கச்சதீவு தொடர்பாக கருத்துக்கள் வருவது வழமையாக இருந்தது. ஆனால் இந்த முறை அது தொடர்பான கருத்துகள் சகலரும் கதைக்கின்ற ஒரு நிலைமையாக இருக்கிறது. பிரதமர் உட்பட, வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட, பாஜக மாநில தலைவர் உட்பட, அதே நேரத்தில் டிஎம்கேயினுடைய ஆட்சியாளர்கள் உட்பட இதை தொடர்ச்சியாக கதைக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நான் நம்பவில்லை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய கச்சதீவை திருப்பி தர வேண்டும் என்று இந்தியா கேட்கும் என்று நான் நம்பவில்லை. நேரத்தில் இந்தியா கேட்டால் அதற்குரிய எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுவோம். என்னை பொறுத்தவரையில் உரிய காலங்களில் மக்களாணையை பெற வேண்டும். அது எந்த தேர்தலாக இருந்தாலும், ஜனாதிபதி தேர்தலோ, பாராளுமன்ற தேர்தலோ, மாகாண சபை தேர்தலோ, உள்ளூராட்சி தேர்தலோ, மக்கள் ஆணையின் மூலம் அதை தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை அதை நிலைநிறுத்துவது தான் ஒரு சுமூகமான ஆட்சிக்கு வழிவகுக்கும். மக்களுடைய கருத்தோடு ஆட்சியாளர்கள் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தற்பொழுது தேர்தல் ஆண்டாக அறிவித்திருந்தாலும் தற்பொழுது ஒரு தேர்தல் தான் இலங்கையில் இந்த ஆண்டு வைக்கக்கூடிய வகையில் சாத்தியமாக இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இன்று பாராளுமன்ற தேர்தல் வைத்தால் கூட என்னை பொறுத்தவரையில் நான் அதை எதிர்பார்க்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் வைக்க வேண்டும். மக்கள் ஆணையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சுமூகமான ஆட்சியை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் முடிவுறதுக்கு முன்பாக வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எந்த தேர்தலில் முதலில் வைக்க வேண்டும் என்று. பாராளுமன்ற தேர்தல் வைப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நான் கடத்தொழில் அமைச்சரிடம் கேள்வி கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், 2 மாதங்களின் பிற்பாடு இந்திய இழுவைப்படகு தொடர்பாக நீங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்காது. அதுதான் பாரத பிரதமரோடு நாட்டினுடைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் கதைத்திருக்கிறார். ஆகவே எதிர்வருங்காலத்தில் இந்த பிரச்சனை இருக்காது என்று கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் எனக்கு பதில் வழங்கியிருந்தார். தொடர்ச்சியாக அவர் இந்தியாவுக்கு சென்று அவர் அப்படி கூறுவது பொருத்தமற்றது. ஒன்று, கடத்தொழில் அமைச்சராக அவர் இருந்தால் கட்டுப்படுத்த முடியும் என்ற என்னுடைய கருத்து.